ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. பார்த்துருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சுண்டல் எடுத்துருக்கிறேன். இது வந்து வெள்ளை கலர் சுண்டல் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் வெள்ளை கலர் சுண்டல் எடுத்துருக்கிறேன். நைட்டே ஊற விட்டேன். இது வந்து காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த குழம்பு வந்து வச்சோம் அப்படின்னா நான் காலையில் செய்ய போகிற டிஃபன் தோசைக்கும் நைட்டு செய்ய போகிற சப்பாத்திக்கும் அப்புறம் வந்து ரைஸோடையும் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதால நான் அந்த குழம்புக்கு வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பதிவு போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். குழம்புக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்து ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கல்பாசி எடுத்துருக்கிறேன். இது வந்து தாளிப்புக்கு வந்து கடுகுலாம் யூஸ் பண்ண மாட்டேன், இதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் வந்து அவிச்ச சுண்டல்லேருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு முந்திரி கொஞ்சம் போல், அப்புறம் வந்து நிலக்கடலை கொஞ்சம் போல், அப்புறம் வந்து கசகசம் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் சுடுதண்ணியில் வந்து நனைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து அந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சப்பாத்தி அப்புறம் டிஃபனுக்கும் மேட்ச் ஆகும் இல்லைங்களா, அதனால் வந்து இதை ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். எப்போயுமே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க என் குழம்பு. நான் இதை வச்சு தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். ஆயில் ஃப்ரைக்காக நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து எடுத்து வச்ச வரமல்லி, வரமிளகாய், மிளகு, சீரகம்லாம் மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். எனக்கு டைம் இல்லை, அதனால நான் எப்போயுமே மொத்தமாக போட்டு தான் வறுக்குவேன். கரெக்டாக வறுத்துருவேன். எனக்கு கரெக்டான ஃப்ளேவரில் வறுத்துருவேன். கருக விட்டுற மாட்டேன். நீங்கள் ஒன்று வந்து இந்த மாதிரி வறுப்பீங்க அப்படின்னா தனித்தனியாக போடாமல் நீங்களும் மொத்தமாக போட்டு வறுத்துக்கோங்க, இல்லைனா தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியம், கறியிடக்கூடாது. குழம்புக்கு வந்து தாளிப்புக்கு வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் பட்டை, அப்புறம் கல்பாசிலாம் தாளிப்பு கொடுத்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா பச்சையோட போக நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து நல்லா பச்சையோட போக வணங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடு நான் எப்போயுமே போடவே மாட்டேன், தக்காளியோடு தான் போடுவேன். தக்காளியோட போட்டால் என் ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் எப்போயுமே தக்காளியோடு தான் போடுவேன். இந்த மாதிரி வந்து நம்ம கைப்பட வந்து வறுத்து மசாலாலாம் வறுத்து இந்த மாதிரி சுண்டல் குழம்புக்கு, அப்புறம் வந்து கறி குழம்புக்கு, அப்புறம் வந்து காரக்குழம்புக்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி கைப்பட வறுத்து மசாலா வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கெலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து பச்சையோட போக வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவருக்கு வந்து எப்பயும் போல் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வணங்குறதுக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். வறுத்து வச்ச வரமல்லி, வரமிளகாய், அப்புறம் தண்ணியில் ஊற வச்ச கசகசா, முந்திரி, அப்புறம் நிலக்கடலை, அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த சென்னா, அந்த சுண்டல், அப்புறம் வந்து அந்த தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கூட திரியாக இல்லாமல், இல்லைன்னா சாப்பிடும்போது கையிலலாம் திரியாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும். தக்காளி வந்து வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அவிச்சு வச்ச சுண்டல் வந்து அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு நம்மளுடைய குழம்பு மசாலாவை வந்து எடுத்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம குழம்புக்கு எனக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா லாக் வந்து எனக்கு ஃபுல்லாக லாக் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்போயுமே கொஞ்சம் கேப் போட்டு தான் லாக் பண்ணுவேன். இல்லைனா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது பொங்கி வரும். அது பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா சைடில் கீழே ஊற்றிடும். அந்த மேலே இருக்கிற அந்த மசாலாலாம் வந்து கீழே ஊற்றிடும். அப்போ வந்து அதில் வந்து டேஸ்ட் பூரா கீழே ஊற்றிருச்சு, இனி வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் எப்போயுமே கொஞ்சம் கேப் போடுவேன். அந்த கேப்பில் வந்து பொங்கி வரும்போது வந்து கீழே ஊற்றாமல் அது அப்படியே ஆட்டோமேட்டிக் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து மூடி போடும்போது கொஞ்சம் வந்து கேப் விட்டு தான் மூடி போட்டு நான் வந்து கொதிக்க விடுவேன். இந்த டிப் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் போட்டு வந்து இந்த மாதிரி எந்த குழம்பு வச்சாலும் கொஞ்சம் கேப் விட்டு மூடி அதுக்கப்புறம் வந்து கொதிக்க வைங்க. அப்போ வந்து பொங்கி ஊற்றாது. குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து கலருக்கு எந்த பவுடருமே கலக்கலை, காஷ்மீரி தூள் அந்த மாதிரி எதுவுமே கலக்கலை. டிஃபனுக்கு காலையில் வீட்டில் தோசை தான் செஞ்சுருக்கேன். இது வந்து லஞ்சுக்கு வந்து சாதம் வடித்து எடுத்துருக்கிறேன்.
குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மல்லித்தலை போட்டு நான் வந்து இறக்கி வச்சிடுறேன். இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கைப்பட வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு நீங்களும் வந்து அந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வைக்கிற குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.